ஆசை இருக்கு, அது நிறைவேறுச்சுன்னா சந்தோஷம், நிறைவேறலைன்னா ரொம்ப கவலைப்படாது. ஒரு சில விஷயத்துக்கு அடம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணும், அப்புறப்பா அப்படின்னு விட்டுரும். ஆனா இந்த மனசினுடைய கீழ்நிலை இருக்குல்ல, அந்த கீழ்நிலையில இருக்கிறதுலாம் ரொம்ப டீப் டிசைர்ஸ். அது வேணும்னா அது வேணும் தான். ஒவ்வொரு தடவையும் அதை புத்தி வந்து இந்த மனசினுடைய டீப் டிசைர்ஸ் கீழ்நிலையில இருக்குல்ல, அது ஆசைப்படும் போதெல்லாம் வந்து புத்தி மேனிப்புலேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ இது சமூகம் ஒத்துக்காது, அன்பாவே பேசுதுன்னே வச்சுப்போம் புத்தி, இந்த சமூகம் ஒத்துக்காது, இப்படியெல்லாம் ஆசை கூட நம்ம படக்கூடாது, இதெல்லாம் தப்பு, நம்மளை தப்பா பேசுறோம், இப்படியே பயமுறுத்தி 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 அந்த மைண்டை விக்டிம் மோட்லயே வச்சிருக்குன்னு வச்சிருப்போம், மேனிப்புலேட்டிவாவே வச்சிருக்குன்னு வச்சுப்போம். ஆனா மனசு என்ன படும், புத்தி சொல்றதை ஏத்துக்கும், ஆனா வருத்தத்திலையும் கவலையிலையும் என்ன சொல்றது, தாங்க முடியாத அந்த சோகத்திலையுமே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் மனசு. ஓகே, ஸோ இப்போதான் இந்த திருப்தி இல்லாத நிலை வருது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும், மனசுக்கு வந்து அந்த டீப் டிசைரத்தான் வாழணுங்கிற ஆசை மேலோங்கும் போது, ரொம்ப ஜாஸ்தியா மேலோங்குதுன்னு வச்சுக்கோங்க, மேலோங்கும் போது அதால தாங்கிக்கவே முடியாது, இதுக்கு மேல நான் வந்து புத்தி சொல்றதை கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு மனசு வந்துடும். அப்பதான் வீம்பு பிடிச்சிட்டு சின்ன பிள்ளையாட்டம் ஒரு மூலையில போய் அடம் பண்ணிட்டு இந்த ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே உட்காந்துரும், மைண்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே உட்காந்துரும். அப்போ என்ன பண்ணுன்னா புத்தி கிட்ட பேசவே பேசாது. அதுக்கு மேல ஏன்னா நான் என்னத்த பேசினாலும் இவன் கீழே கிட்டுக்கிட்டு இறங்கி வந்து என்னை மேனிப்புலேட் பண்ணி என்னை பயமுறுத்தி இதெல்லாம் நடக்காது, ஆகாது, இந்த கனவெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் என்னை மேனிப்புலேட் பண்ணி பயத்தில்